ஷெஹான்ஜி பேசுகின்றேன். காமத்தை அடக்கவா தவிர்க்கவா? மனம் விட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர். என்னகமே, நான் என்னை அறிவதற்கான பல சூட்சம யுக்திகளை வாரி வழங்கிவிட்டீர். நான் அதனை செயல்படுத்த எத்தனித்தேன். ஆனால் நான் தியானிக்க அமரும் பொழுது முதலில் அது வந்து தடுக்கிறது. அந்த எண்ணங்கள் மட்டும்தான் வந்து கொண்டே இருக்கிறது. அதனை நான் அடக்கவா தவிர்க்கவா? என்ன சொல்ல வருகின்றாய்? எதை இருந்தாலும் தெளிவாக கேள். அது என்று ஏன் மழுப்புகிறாய்? நான் தியானத்தில் அமரும் பொழுது காம எண்ணங்கள் அதிகமாக வருகின்றது. அதை நான் அடக்கவா தவிர்க்கவா? ஓ, காமத்தை அடக்கவா தவிர்க்கவா என்று கேட்க வருகின்றாயா? ஆம் என்னகமே. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக கடைந்த பொழுது முதலில் வந்தது எது? விஷம். அதுபோல் நீ உள்முகம் பயணத்திற்கு ஆயத்தமாகும் போதெல்லாம் அங்கே அந்த உன் சக்கரங்களுக்கு இடையே உன் உயிர் சக்தி பாய்ந்து உயிர் தெழும் போதெல்லாம் முதலில் அதனை தடுப்பது காம உணர்வுதான், பால் உணர்வுதான். ஏனென்றால் நீ பாலுணர்வின் தாக்கத்தால் பிறந்தவன், ஆண் பெண் சேர்க்கையால் பிறந்தவன். நீ ஆண். நீ வெறும் ஆண் மட்டுமல்ல, ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்த ஒரு ஆண். ஒரு பெண் வெறும் பெண் மட்டுமல்ல, பெண் தன்மையும் ஆண் தன்மையும் கலந்த பெண். ஆம், இந்த இரு பாலார்கள் இணைந்து அதன் வழியாக நீ வெளிவந்துள்ளாய். உன் உடல் தளத்தில் அந்த உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனை நீ கடந்து செல்ல வேண்டும். அதை நீ அடக்கவோ தவிர்க்கவோ நினைத்தால் நீதான் கண்டனத்துக்கு ஆளாவாய், மன இறுக்கத்திற்கு ஆளாகவாய். நீ அடக்க அந்த உணர்வு ஆழ் மனதில் பதிந்து அது வேறொரு கீழமை குணங்களாக வெளிப்படும். ஆதலால் நீ அந்த பாலுணர்வு என்ற சக்தியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி கடக்க வேண்டும், அதை கடந்தால் என்னவாக மாறும், அதை அடக்கினால் என்னவாக மாறும், இந்த சமூகம் பாலுணர்வு பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்கிறது. தன்மையற்ற மதவாதியிடம் இந்த பாலுணர்வு பற்றி கேட்டால் அவன் பாவம் என்று ஒதுக்கி விடுவான். உனக்குள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி விடுவான். நான் மதத்தொன்மையுள்ள மதவாதியாக உனக்கு பதில் கூற ஆசைப்படுகின்றேன். பாலுணர்வு அது கீழமையாக இருக்கும் பொழுது, கீழ்த்தளத்தில் இருக்கும் பொழுது விஷத்தன்மையாகவும், அது மேல்தளத்தில் உயரும் பொழுது அமிர்தமாகவும் உயிர்த்தெழுகின்றது. என்னகமே, என்ன சொல்ல வருகின்றாய்? எனக்கு புரியும்படி சொல். உன் உடம்பில் சூட்சம் சக்கரங்கள் இருப்பது உனக்கு தெரியுமா? ஆம், புத்தகத்தில் படித்திருக்கின்றேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசிக்தி, ஆக்னா, சகசிரார். ஆம், இந்த மூலாதாரத்தில் நம்முடைய உயிர் சக்தி உறங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு தன்மையுடையது. மூலாதாரம் ஆணுக்கு பெண் தன்மையாகவும், அதே மூலாதாரம் பெண்ணுக்கு ஆண் தன்மையாகவும் இருக்கின்றது. இரண்டாவது சக்கரமாகிய சுவாதிஷ்டானம் ஆணுக்கு ஆண் தன்மையாகவும் பெண்ணுக்கு பெண் தன்மையாகவும் உள்ளது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் ஆணுக்கு
பெண் தன்மையாகவும் அதே சக்கரம் பெண்ணுக்கு ஆண் தன்மையாகவும் உள்ளது. இப்படி மாறி மாறி ஆண் தன்மையாகவும் பெண் தன்மையாகவும் ஆணுக்கு மூலாதாரம் பெண் தன்மையாக தொடங்குகிறது, பெண்ணுக்கு மூலாதாரம் ஆண் தன்மையாக தொடங்குகின்றது. இந்த சக்கரங்களுக்கிடையே உன் உயிர் சக்தி பயணிக்கும் பொழுது இந்த முதல் 3 சக்கரத்திலேயே உன்னுடைய பாலுணர்வு தேங்கிவிட்டால் அதன் வழியாக கீழமை குணங்கள் வெளிப்படும். காமம், குரோதம், கன்மம் போன்ற பலவித கீழமை குணங்கள் வெளிப்படும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் என்ற சக்கரங்களை கடந்து அநாகதா, விசுக்தி, ஆக்னா சக்கரங்களுக்கு அந்த பாலுணர்வு என்ற விந்து சக்தி உயிர்த்தெழுந்து விட்டால் அப்பொழுது உன் வழியாக மேலான குணங்கள் வெளிப்படும். இந்த சமூகம் பாலுணர்வை இந்த சமூகத்தில் உள்ள மக்களுக்கு அதனுடைய தாத்பரியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை சரியாக சொல்லவில்லை. மதத்தன்மையற்ற மதவாதி அதை பாவம் என்று ஒதுக்குகின்றான். ஆனால் அவன் மறைவிடத்தில் அதையே தான் செய்கின்றான். பாமர மக்களை காமத்தை அடக்கச் சொல்லி அவனுக்குள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக ஒரு குற்ற உணர்வோடு இயல்பற்ற விழிப்புணர்வற்ற ஆணவத்தன்மை மிக்க வாழ்க்கையை வாழும்படி இந்த மதத்தன்மையற்ற மதவாதிகள் செய்துவிட்டனர். உண்மையான மதத்தன்மையுள்ள மதவாதி அது பற்றிய கேள்வி எழுப்பும் சீடனுக்கு தெளிவாக கூறிவிடுவான். பாலுணர்வுதான் உன் அனைத்து சக்திகளுக்கும் மூலாதாரம். அதனை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய் என்பதில்தான் இருக்கிறது. அதனை நீ போகத்திற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அதன் வழியாக விஷமத்தனமான குணங்கள் தான் வெளிப்படும். அதை யோகமாக உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். அப்படி யோகமாக உயிர்த்தெழச் செய்தால் அந்த மனிதரிடம் படைப்பாற்றல் திறன்மிக்க செயல்பாடுகள் வெளிப்படும். கவிதைகள், காவியங்கள், பாடல்கள், ஓவியம், இன்னும் பல பல புதுமையான படைப்பாற்றல்கள் அந்த பாலுணர்வு சக்தி மேலும்போது அந்த மனிதன் வழியாக வெளிப்படுகிறது. மனிதன் காமத்தை 4 விதமாக எதிர்கொள்கின்றான். சுய இன்பம், 2வது தன்பால் ஈர்ப்பு இன்பம், 3வது எதிர்பால் ஈர்ப்பு இன்பம், 4வது தான் உன்னதமானது. அந்த காமத்தை கடந்து அதை தெய்வீகமாக மாற்றுவது. இந்த 4 நிலைகளையும் தேடல் உள்ள ஒருவனுக்கு விளக்கம் அளித்துவிட்டால் அவன் காமத்தை தவறாக பார்க்க மாட்டான், காமத்தை கேவலமாக பார்க்க மாட்டான். காம உணர்வு அவனுக்குள் வருவதை பார்த்து அவன் குற்ற உணர்வு அடைய மாட்டான். காமத்தை எதிர்பால் பெண்ணிடம் இணைந்து உணர்வது ஒரு வகை. எத்தனை காலம்தான் அந்த காமத்திற்காக எதிர்பால் இணைத்தவரை எதிர்கொள்வது, இயங்குவது, கெஞ்சுவது, அலைவது என்று ஒரு விழிப்புள்ள மனிதன் நினைத்துவிட்டால் அவன் தனிமையில் அமர்ந்து தன் உயிர் சக்தியை செங்குத்தாக முதுகுத்தண்டு வழியாக மேலெழுக்கும் கலையை கற்றுக்கொண்டால் அவனுடைய உயிர் சக்தி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்திற்கு பாயும் பொழுது அந்த மூலாதாரம் என்ற பெண் தன்மை சுவாதிஷ்டானம் என்ற ஆண் தன்மையில் கலக்கும் பொழுது 100 பெண்ணோடு கலக்கின்ற ஒரு சுகத்தை அவன் அடைகின்றான். இப்படியாக அவன் சக்கரங்களுக்குள்ளேயே அவனுடைய உயிர் சக்தி டிராவல் ஆகும் பொழுது அவன் காமத்தின் உச்சத்தில் உணரும் பரவச நிலையை
எந்நாளும் எப்பொழுதும் அவன் அனுபவித்து கொண்டிருக்கின்றான். அதுதான் சிவசக்தி நிலை. கோயில்களில் லிங்கங்களை நீ பார்த்திருப்பாய். அது என்ன? பரவச நிலை. பெண்குறியும், அதாவது பெண் தன்மையும், ஆண்குறியும், ஆண் தன்மையும் கலந்த ஒரு உச்சகட்ட பரவச நிலையும் வெளிப்பாடுதான் லிங்கத்தின் தாத்பரியம். நீ உன் உயிர் சக்தியை உள்முகமாக திருப்பி செங்குத்தாக மேலெழுப்பும் கலையை நீ கற்றுக்கொண்டால் நீ காமத்தினால் அவதிப்பட மாட்டாய். காமத்தை தெய்வீகமாக ஆக்கும் உன்னதத்தை உணர்ந்து விடுவாய். ஆதலால் காமம் இயல்பானது. காமத்தினால்தான் நீ வெளிவந்தாய். அந்த காமத்தை உடல் தளத்திலும் மனத்தளத்திலேயும் இறுக்கி வைத்திருந்தால் அதன் வழியாக கீழமை குணங்கள்தான் வெளிப்படும். உடல் தளத்தை விட்டும் மனத்தளத்தை விட்டும் அந்த காமத்தை கடக்க ஒரே வழி பிரம்மச்சரியம் என்ற அந்த யோக முறைதான். மூலாதாரத்திலிருந்து சகசிரார நிலைக்கு உன் உயிர் சக்தியை உயிர்த்தெழச் செய்யும் அந்த கலையை கற்றுக்கொண்டு அந்த உச்சிந்தலையில் உன் பாலுணர்வு சக்தி வரும்பொழுது அது அமிர்தமாக மாறுகிறது. அப்பொழுது நீ எப்பொழுதுமே பரவச நிலையில் இருக்கின்றாய். அந்த நிலைக்கு நீ உயர வேண்டும். ஆனால் இந்த சமூகம் பாமர மக்களிடையே சரியான பாலுணர்வு பற்றிய விழிப்புணர்வு சிந்தனைகளை விதைக்கவில்லை. பாலுணர்வு என்றாலே குற்ற உணர்வாக பார்க்கும் நிலைக்கு இந்த சமூகம் ஆளாக்கிவிட்டது. பிரங்கையற்ற சமூகம் அப்படித்தான் இருக்கும். இந்த விழிப்புணர்வற்ற சமூகத்தின் வழியாக காமத்தை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. உண்மையான மதத்துண்மையுள்ள மதவாதி வழியாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். இதனை பற்றி ஓஷோ மிக விளக்கமாக பேசியுள்ளார். ஆனால் அவரை காமச்சாமியார்கள் என்று ஒதுக்கிவிட்டார்கள். உண்மையை சொல்ல வந்தால் மதத்தன்மையற்ற மதவாதிகள் அவர்களின் சுயநலத்திற்காக காமத்தை பற்றி வெளியே சொல்லாமல் சராசரி மக்களை தன் கீழ் பக்தர்களாகவே மட்டும் இருக்க வேண்டும், அவனை உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த பால் உணர்வு பற்றிய உண்மையான விளக்கத்தை கூற மறுக்கின்றார்கள். ஆகையால் காமம் தவறல்ல, காமம் குற்ற உணர்வல்ல, அது இயல்பான குணம். அந்த காமத்தில் இருந்தால் நீ வெளிப்பட்டுள்ளாய். ஆனால் அந்த காமத்தை நீ உடல் தளத்திலும் மனத்தளத்திலும் புதைத்து விடாதே. அதை உயிர்த்தெழச் செய். அதற்கான ஒரே கருவி தியானம். உன் உயிர் சக்தியை உள்முகமாக திருப்பினால் அந்த சக்தி மேல் எழும்புவதற்கான ஒரு வழி ஏற்படும். சக்கரங்களுக்கிடையே உயிர் சக்தி பாயும் பொழுது நீ பரவச நிலையின் உச்சத்தில் இருப்பாய். அப்படிப்பட்ட ஆண் எதிர்பால் இனத்தை பால் உணர்வு சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிற்காக அவன் எதிர்பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பெண் எதிர்பால் இனத்தில் உள்ள ஆணை பாலுணர்வு கூடலுக்காக எதிர்பார்க்க மாட்டாள். ஏனென்றால் அவளே அவனுள் அதை உணர்ந்து விடுவாள். அதேபோல் அந்த ஆணும் அவனுள் பாலுணர்வை மேலே உயிர்த்தெழச் செய்து அவனுள் பரவச நிலையை உணர்ந்து விடுவான். இந்த அருமையான வழி இருக்கும் பொழுது நீ ஏன் காமத்தை நீ அடக்க வேண்டும்? காமத்தை நீ ஏன் தவிர்க்க வேண்டும்? அப்படி காமத்தை அடக்க வேண்டும் என்று யார் சொல்வார்கள்? மதத்தன்மையற்ற மதவாதி தான் சொல்வான். காமத்தை தவிர்க்க வேண்டும் என்று யார் சொல்வார்கள்? மதத்தன்மையற்ற மதவாதி தான். போலி மதவாதிகளின் கண்களை பாருங்கள். அவர்கள் கண்களில் காம எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உண்மையான பிரம்மச்சரியம் அவர்கள் வழியாக வெளிப்படாது. அவர்கள் காமத்தை அடக்கி தவிர்த்து அந்த எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மதத்தன்மையற்ற மதவாதி அந்த உணர்வை தன்னுள் யோகமாக மாற்றி பேரின்பத்தை உணர்ந்து விடுவான். அவன் ஆழ்ந்த அமைதியுடன் இருப்பான். அப்படி அவன் பாலுணர்வை தெய்வீகமாக்கிவிட்டால் அவன் வழியாக படைப்பாற்றல் திறன்மிக்க செயல்பாடுகளும் படைப்புகளும் வெளிப்படும். நீ
உன் காமத்தை அடக்கி கீழம குணங்களை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றாயா? இல்லை, அந்த காமத்தை யோகத்தின் வழியாக கடந்து உன் வழியாக படைப்பாற்ற திறன்மிக்க செயல்பாடுகள் வெளிப்பட விரும்புகின்றாயா? முடிவு உன் கையில். ஆகையால் காமத்தை தவறாக நினைக்காதே. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். புரிகின்றதா? என்னகுமே, காமத்தில் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கின்றதா? ஆம், நீ யோக போகி ஆகிவிட்டால் காமச்சேற்றிலும் காதல் தாமரை மலர்ந்து மனம் வீசிடுமே. என்ன சொல்கின்றீர்களே என்னகமே? நான் யோக போகி ஆக வேண்டுமா? யோகம் என்றால் பார்ப்பவன், போகம் என்றால் அனுபவிப்பவன். யோகி என்றால் பார்ப்பவன், போகி என்றால் அனுபவிப்பவன். நீ வெறும் அனுபவிப்பவனாக இருக்கப் போகின்றாயா? இல்லை, அனுபவத்தை பார்த்து உயிர்த்தலும் போகியாக யோகியாக உயிர்த்தெழப் போகின்றாயா? நீ வெறும் போகியாக மட்டும் இருந்தால் உன்னை இந்த சமூகம் பயன்படுத்தி கொள்ளும்.